ரேணுகுருவிக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அதனால ரீனுக்குருவி ரேணு ரொம்ப செல்லமா வளர்த்து. ரேணுவுக்கு காலேஜ் போய் படிக்கிறத தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது. ரேணுக்குருவி காலேஜ் போற வழியில 3 பறவைகள் அதை ஒரு தலையா காதலிச்சுட்டு வந்தாங்க. ஓய் ரேணு, ஏய் ரேணு, 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 இங்க பாரு ரேணு, ரேணு, இங்க பாரு ரேணு, ரேணு, இங்க பாக்கையா? இல்லையா? பறவைகள் ரேணுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. பறவைகள் தொல்லை கொடுக்குற விஷயத்த தன்னோட தோழிகிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா ரேணு. ரேணு, இன்னைக்கு நீ காலேஜ் போவேனா? உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அதனால இன்னைக்கு லீவ் போடு. ரேணு யோசிச்சுட்டே இருந்தது. நம்ம என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தது ரேணுகுருவி. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் வேற ஊரில் கல்யாணம் பண்ணி போயிட்டா எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது. அதனால உள்ளூர்லேயே ஏதாவது பசங்க இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓ அப்படி போதா கதை. அப்ப 3 பேர்த்துல யாரோ ஒருத்தரை நீ காதலிக்கிற. ஆனால் 3 பேர்த்துல யார் நல்லவங்கன்னு தெரியல. வா, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வா என் கூட வா. 3 பேரையும் வர சொல்லி ஆளுக்கு ஒரு ரோஜா செடி குச்சிகளை கொடுத்து 15 நாளைக்குள்ள யார் நல்லா வளர்த்துறீங்களோ அவங்க தான் ரேணுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுச்சு. என்னடி ஒருத்தனையும் காணோம்? செடி பக்கத்திலே உட்காந்து தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்க்குறானுங்க போலயே அப்படின்னு சொல்லி சிரிச்சுது. அவங்க கொடுத்த 15வது நாளும் வந்துருச்சு. காகம்தான் ரேணுகுருவியை கல்யாணம் பண்ணிக்க போகுது. நாங்க போய் வளராத செடி, ஆனா நீங்க நர்சரி கார்டன்ல போய் ஒரு செடியை வாங்கி எங்களை ஏமாத்துனீங்க. காகம் மட்டும்தான் உண்மையை சொல்லிச்சு. அதனால காகம் தான் ரேணுகுருவியை கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு உண்மையை சொல்லிச்சு. ரேணுகுருவி ராணுகுருவி ஒரே வெக்கப்பட்டுட்டு இருந்தது. ராணுகுருவி மேல ஒரே பட்டர்ஃப்ளையா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உண்மையை சொன்னனால ராணு காகத்துக்கு ரேணுகுருவி கிடைச்சிருச்சு.